சமசுடன் செய்தி கப்பால் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் திரு சமஸ். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் அது மீண்டும் கவனம் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் முப்படை தளபதி கொடுத்திருக்கிற ஒரு பேட்டி. அதில் சில விஷயங்களை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு. அந்த பேட்டியின் முக்கியத்துவமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? முப்படைகளுடைய தளபதி அவர் ஒரு வெளிநாட்டில் இந்த ஒப்புதலை அளிச்சிருக்கார். இராணுவ ரீதியாக அவருடைய இடத்தில் இருந்து பார்க்கும்போது அது தவறு என்று சொல்ல முடியாது. அவரை நோக்கி எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி, அதற்கு அவர் பதில் சொல்கிறார். அந்த பதிலில் எது உண்மையோ அந்த உண்மையை அவர் பேசியிருக்கிறார். அந்த வகையில் அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அவர் ஒரு விஷயத்தை இன்னும் மேலும் உத்தரவாதப்படுத்தியிருக்கார் அப்படிதான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ஏர் மார்ஷல் ஏகே பாரதி அவர் பேசும்போது சொன்னார், இதே கேள்வி அவரை நோக்கி எழுப்பப்பட்ட போது, நாம் விமானங்களை இழந்திருக்கிறோமா, பாகிஸ்தான் இராணுவம் நம்முடைய விமானங்களை வீழ்த்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினப்போ அவர் ரொம்ப சூசகமாக ஒரு வார்த்தை சொன்னார். நாம் போர் சூழலில் இருக்கணும், இழப்புகளும் அதில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. இப்போ அது முக்கியம் இல்லை, நாம் என்னவா இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்லி போனால் அது ரொம்ப ஒரு சரியான ராஜதந்திரமான பதில். அப்போ போர் சூழலில் நம்ம இருந்தோம், ஆனாலும் கூட ஒரு இராணுவ ஒழுங்கோடு நேர்மையாக அந்த கேள்விக்கு அன்றைக்கே இந்திய விமானப்படை பதிலளிச்சுது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய தொடர்ச்சியாக தான் திரு அனில் சௌகான் அவர்களுடைய இந்த பேட்டியை பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் ராஜதந்திர ரீதியாக அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு சரியான சமிக்கை அல்ல. ஏன்னு சொன்னால், ஆபரேஷன் சிந்தூர் இதில் இதுவரைக்கும் வந்து அரசியல் தலைமை, நாட்டினுடைய அரசியல் தலைமை, அது ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு நாடாளுமன்ற கூட்டம் அந்த மாதிரியான விஷயத்தில் நாம் பாகிஸ்தானுக்கு என்ன விதமான விளைவை உண்டாக்கினோம், நமக்கு இந்த போர் எந்த விலை கொடுக்க வேண்டியிருந்தது, நாம் என்ன இது வழியாக கற்றுட்ருக்கோம், நாம் என்ன அடுத்தவங்களுக்கு பாடம் கற்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். அப்போ பாகிஸ்தானுக்கு என்ன இழப்பை உண்டாக்கியிருக்கோம், அது இந்த போருக்கு கொடுத்திருக்கக்கூடிய விலை என்ன என்பதையும் சொல்லிவிட்டு நாமும் சில சேதங்களை சந்தித்தோம் என்கிற இடத்துல அவர் அதை பேசியிருந்தால் ராஜதந்திர ரீதியாக அது சரியா இருந்திருக்கும். இந்த விஷயத்தில் தொடர்ந்து நாம் ஒரு பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எதன் அடிப்படையில் சொல்றேன்னா, இந்த போர் நிறுத்தம் அந்த கணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்ட்டேருந்து வந்த அந்த ட்வீட் அறிவிப்பு, அதில் ஆரம்பிச்சு வியூக ரீதியா நம்ம நாட்டினுடைய அரசியல் தலைமை வந்து அதை சரியா பிரகடனப்படுத்தலை அப்படிதான் சொல்லுவோம். இப்போ வெளிவிவகார கொள்கை அப்படின்னு ஒரு யுத்தம் கடந்து, ஆபரேஷன் சிந்தூர் கடந்து வெளிவிவகார கொள்கையிலும் நமக்கு ஏதேனும் நெருக்கடி பின்னடைவு இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்ற இடத்துல? நிச்சயமா இது வெளியுறவு சார்ந்து இந்த போர் வந்து நமக்கு உணர்த்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, நாம் நினைத்து கொண்டிருக்கிற கூடிய அளவுக்கு சர்வதேசத்தினுடைய ஒரு தோழமை உணர்வு, ஒரு ஒத்துழைப்பு, ஒரு கூடுதல் பலம் அது நமக்கு இல்லை அப்படிங்கிறத காட்டுது. அப்படி நாம நம்பிட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு தோழமையா சர்வதேச நாடுகள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பு. ஏனென்றால் ஒரு பயங்கரவாதத்தை தீவிரமாக செய்யக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சி அல்லாத ஒரு இராணுவத்தினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தினுடைய ஆட்சியும் கூட ஒரு நிழல் பயங்கரவாத நடவடிக்கைகளோடு பிணைந்து செயல்படக்கூடிய ஒரு நாடு பாகிஸ்தான். அந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு அதிர்ச்சி தருது உள்ளபடியா. இந்தியா இப்படியான ஒரு நடவடிக்கையில் இறங்கும் போது பல நாடுகளுடைய ஆதரவு நமக்கு இயல்பாக கிடைச்சிருக்கணும். ஆனால் அந்த போர் சூழலில் பார்த்தபோது நமக்கு கிடைத்த ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சன்னமானது. அதன் தொடர்ச்சியாக திரு ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கார், திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் கூட இது வரைக்கும் 5 முறை பேசிட்டார். இந்தியா பாகிஸ்தான் போர், அணு ஆயுத போர் ஆபத்தை நான் தடுத்தேன், நான் தான் வந்து போர் நிறுத்தம் நோக்கி இரு நாடு அதிபர்கள்ட்டையும் பேசினேன், இரு நாட்டு தலைவர்கள்ட்டையும் பேசினேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த போர் நிறுத்தத்துக்கான உரிமை கோரலை முன்வச்சுக்கிட்டே இருக்கு அவர் தான். ஆமா, அப்படி இருக்கும்போது உலகளாவிய அளவில் இந்தியா மீதான பார்வை, இந்தியாவினுடைய தலைமை மீதான பார்வை வந்து எப்படி பார்க்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த வகையில் வந்து நாம் இதற்கு முறையாக எதிர்வினையாற்றுவது அவசியம்.
ஆட்சி தலைமை வந்து பதில் சொல்ல வேண்டிய விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது மாதிரி அதை பிரதான எதிர்க்கட்சிகள்லாம் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, பிரதமர் பேசணும், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி பேசணும் அப்படின்னு. ஆனால் அதிலே இந்த ட்ரம்ப் விவகாரம் தொடர்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 5 முறை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நீங்கள் போகிற நிறுத்தலைன்னா நான் வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு 2 பேரை எச்சரித்தேன் அப்படின்னு. பிரதமர் அது பற்றி பேசலை. முப்படை தளபதியுமே ட்ரம்ப் குறித்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறார். ஏன்னா அவர் சொல்ல முடியாது, ஏன்னா அது அரசியல் ரீதியான கேள்வி அப்படின்னா. இது ஒரு சர்க்கிளாக பார்க்க முடியுமா? வெளிவகார விஷயத்தில் இந்த இன்னொரு நாட்டின் தலையீடு அதை சரியாக கையாளலைன்னு இன்னும் கூட நீங்கள் எப்படி அதை விளக்கி சொல்லலாம்? இது வந்து மிக சிக்கலான ஒரு விஷயம். அதாவது ஒரு போர் நிறுத்தம், 2 அணு ஆயுத சக்திகளுக்கு இடையிலான ஒரு போர் சூழல் உருவாகும் போது அது வந்து தடுத்து நிறுத்தப்படுவது உலக நாடுகளுடைய பொறுப்புலையும் சேர்ந்தது. இது வந்து வெறுமனே இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 170 கோடி மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, அது ஆசியாவினுடைய பிரச்சனை. அப்போ உலக நாடுகள் எல்லாமே அதில் அக்கறையோடு தான் இதை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ எல்லாருமே போர் நிறுத்தத்துக்கு பேசலாம், அது தவறு கிடையாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் கூறுவது போல ஒரு சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருந்தால், 2 நாட்டு தலைவர்களிடமும் பேசியிருந்தால் அது ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான் அது. ஆனால் அது என்ன நடந்தது என்பதை பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இது இந்தியாவினுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம், அது கேள்விக்குரியாவது. ஏன்னா சண்டை நிறுத்தத்தை அறிவிக்கக்கூடியது 3ஆம் தரப்பார்கள். சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் 3ஆம் தரப்புடைய இடையீடு மிக குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் ரொம்ப வந்து நம்ம தள்ளி தான் எப்போதுமே வச்சுருந்துருக்கோம் வரலாற்று ரீதியாக. இன்றைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. திரும்பவும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அதில் வந்து 2014க்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத சம்பந்தமாக இது கேள்வி எழுப்புது. ஏன்னா நீங்கள் 2014 ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணம் வரைக்கும் 88 பயணங்கள் மேற்கொண்டிருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி. 73 நாடுகளுக்கு போயிருக்கார். அவரை காட்டிலும் 2019 வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற, இந்த துறையில் நிபுணத்துவம் மிக்க ஒரு வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த திரு ஜெய்சங்கர், அவர் 83 வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டிருக்கார் 2019 இப்போ வரைக்கும். அப்போ இந்த பயணங்களுடைய மதிப்பு என்ன, சர்வதேசத்துடனான நம்முடைய உறவு பலம் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இது எழுப்புது. எல்லாவற்றுக்கும் மேல இந்தியா வந்து இன்னைக்கு அது உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம். 3ஆம் தரப்பினுடைய தலையீடு அதுல இருக்க முடியாது, இடையீடு இருக்கலாம், தலையீடு இருக்க முடியாது. நிச்சயமா எல்லா நாடுகளும் விரும்பலாம் போர் நிறுத்தம்னு, ஆனா அதற்காக அவங்க டிக்டேட் பண்ற இடத்துல வந்துட முடியாது, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு. நீங்க சொன்ன அந்த புள்ளியை தான் பிரதான எதிர்க்கட்சிகள் திரு ராகுல் காந்தி தொடங்கி ப சிதம்பரம் எல்லாருமே அந்த கேள்வியை சொல்லிட்டே இருக்கிறாங்க. பிரதமர் வந்து பேசணும், இது பற்றி வாய் திறந்து பேசணும், இன்னும் நிறைய கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனால் பிரதமர் இராணுவ தளபதிகளிடம் உரையாற்றிய போது அந்த செய்தி பார்த்தோம். சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பாக அவர் பேசுகிறார், அப்புறம் மன் கி பாத்தில் பேசுகிறார், பல கூட்டங்களில் பேசுகிறார். அந்த விளக்கம் போதுமானதா இல்லையா? ஏன் மீண்டும் மீண்டும் பிரதமர் வாய் திறக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது? காங்கிரஸ் இந்த கேள்வியை எழுப்புவதுங்கிறது மிக மிக நியாயமான ஒரு விஷயம். ஏனென்றால் தார்மீக ரீதியாக காங்கிரஸுக்கு அந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய கடமை இருக்கிறது. அது நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி. கடந்த கால வரலாற்றில் காங்கிரஸ் இதை செய்திருக்கிறது. நாம் இது 1962 அனுபவத்திலிருந்து பார்ப்போம். இந்தோ சீன போர் நடந்த காலகட்டத்தில் அன்னைக்கு அக்டோபர் 20 நவம்பர் 20 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்கள் நீடித்த போர். போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வாஜ்பாய் அவர்கள் கேள்வி எழுப்புறார் பிரதமரை நோக்கி. என்னன்னு சொன்னா, ஒரு சிறப்பு அமர்வு நடத்தணும், நாடாளுமன்றத்தில் இது குறித்து நாம் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு. இப்போது இல்லாத அளவுக்கு அப்போது போர் தீவிரமான போர். அப்ப நாட்டில் நெருக்கடி நிலை இருக்கு, போர்க்கால நெருக்கடி நிலை சூழல் இருக்கு. ஆன போதிலும் இப்படி ஒரு கோரிக்கை வருது. எப்ப போர் நடந்துட்டு இருக்கும்போது வருது. போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய அந்த கோரிக்கைக்கு அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் செவிசாய்த்தார். அன்றைக்கெல்லாம் வந்து காங்கிரசினுடைய நேருவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கணக்கில் எடுத்துக்கணும்.
கிட்டத்தட்ட 494 இடங்கள் கொண்ட மக்களவையில், அந்த மக்களவையில் 371 இடங்கள்ல சர்வ பலத்தோட 3/2 பங்கு பெரும்பான்மையோடு அமர்ந்திருக்கு காங்கிரஸ் கட்சி. ஆனால் எதிரே இப்படி கேள்வி கேட்கக்கூடிய வாஜ்பாய் அவர்களுடைய ஜனசங்கத்தினுடைய எண்ணிக்கை அன்னைக்கு என்ன அப்படின்னா வெறும் 4. அன்றைக்கு வாஜ்பாய் அவர்களுடைய வயது என்னன்னா 38, அதே நேரு அவர்களுடைய வயது என்னன்னா 73. தன் வயதில் கிட்டத்தட்ட சரிபாதி கொண்ட ஒரு இளம் உறுப்பினரினுடைய கோரிக்கையை ஏற்று போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலேயே, போர் முடிந்ததுக்கு அப்புறம் இல்லை, நடக்கிறப்பயே போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலேயே அப்படி ஒரு சிறப்பு கூட்டத்தை, நாடாளுமன்றத்தை கூட்டினார் பிரதமர் நேரு. அதில் அவர் கேள்விகளுக்கு பதிலளித்தார், எதிர்க்கட்சிகள் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். இன்னும் சொல்ல போனால் நாட்டினுடைய பாதுகாப்பை பிரதமர் நேரு சமரசம் செய்து விட்டார். இது தேசிய அவமானம் என்று அந்த காலகட்டத்திலே குறிப்பிட்டார் வாஜ்பாய் அவர். கடும் குற்றச்சாட்டு. இது எவ்வளவு ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத பாருங்க. ஆனால் நேரு அவர்கள் எல்லாவற்றுக்கும் பதில் அளித்தார். இந்தோ சீனா வார் அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சியவாத அரசினுடைய சறுக்கல். நம் ஆசியானுடைய ஒரு மாபெரும் கனவை கட்டியெழுப்பலாம். ஒரு காந்தியினுடைய வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு இது. இது உலகளாவிய அளவில் ஒரு ஜனநாயகத்தை முன்னிறுத்தக்கூடிய, ஒரு நட்புறவை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இது திகழ்வதற்கு ஆசியாவிலிருந்து ஒரு உதாரணத்தை நாம் உண்டாக்குவோம் என்ற நம்பிக்கையில் நேரு அன்றைக்கு இருந்தார். அவர் சொன்னார், இந்த போரில் பெரும் சறுக்கலை சந்தித்த போது நேரு அவர்கள் சொன்னார், நாம் ஒரு கற்பனையான உலகத்தில் இருக்கிறோம், அப்படி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியை, அந்த சறுக்கலை, தன்னுடைய அந்த சறுக்கலுக்கு முகம் கொடுத்து அவர் பேசுகிறார். எதற்காக இது எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா, நாட்டு மக்களுக்கு இது சொல்லப்படுவது அவசியம். என்னெல்லாம் நடக்குதுங்கிறது சொல்லப்படுறதுங்கிறது அவசியம். இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த 1962 நிகழ்ந்த இந்திய சீன போர் என்பது சீனாவுக்கு கொடுத்த பலன்களை விட இந்தியாவுக்கு பெரிய பலன்களை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதை நான் சொல்லவில்லை, பல நாடுகளுடைய மிக முக்கியமான ராஜதந்திரிகள், இராணுவ வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அப்போதுதான் நம்முடைய இராணுவத்தை எப்படி நவீனப்படுத்துவது, இந்திய இராணுவத்தினுடைய வியூகங்களை எப்படி கூர்மைப்படுத்துவது என்கிற யோசனையை நோக்கி இந்தியா முன்னகர்கிறது. அதே போல 1950 குடியரசான இந்த நாட்டில் ஏராளமான பிரிவினை குரல்கள், ஏராளமான கொந்தளிப்புகள், சுயாட்சிக்கான குரல்கள் இவையெல்லாம் இருந்த காலகட்டம் அது. ஆனால் இந்த போர் தேசிய அளவில் ஒரு ஒற்றுமையை உண்டாக்குகிறது, ஒரு ஒருமைப்பாட்டை உண்டாக்குகிறது. அப்ப ஒரு போர் என்பது வெவ்வேறு விதத்தில் வந்து பாடங்களையும் விளைவுகளையும் உண்டாக்கக்கூடியது. 1962 போர் இந்த தேசத்தின் மீதான ஒவ்வொரு குடிநபருக்குமான கண்காணிப்புக்கான அறைகூவலாக அமைந்தது. அதை நேருவால், அப்படிப்பட்ட ஒரு தலைவரால் செய்ய முடிந்தது. அதுதான் மிக முக்கியம். அவர் தோல்விக்கு முகம் கொடுத்தார். நான் இன்னைக்கு சொல்றது, இந்திய ராணுவம் வென்று இருக்கிறது நீங்க, ஆனா அதுல ஒரு சில சறுக்கல்கள் இருக்கின்றன என்பதை நம்முடைய இராணுவத்தினர், இராணுவ படை தளபதிகளுடைய பேட்டிகள் வெளிப்படுத்துகின்றன. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு போர் என்பது எல்லா தரப்புகளிலும் இழப்பை உண்டாக்கக்கூடியதுதான். இழப்பை உண்டாக்காத ஒரு போர் இதுவரை வரலாற்றில் இல்லை. ஆனால் அந்த இழப்பில் இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ அது வந்து ரஃபேல் வீழ்த்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு அல்லது ஒரு பெரிய பொருள் இருக்கு. சர்வதேச ஊடகங்கள் ஆமா, எல்லா ஊடகங்களும் இதை பேசுறாங்க, பல நாடுகளில் இந்த பேச்சு இருக்கு. நாம ரஃபேலுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஒரு விமானத்தினுடைய விலைங்கிறது 2000 கோடிக்கு மேல, 26 விமானங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அப்ப அது வந்து ஒருவேளை வீழ்த்தப்பட்டு இருந்தால் நாம அது வாங்குறது சம்பந்தமான நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கலாம். இதை காட்டிலும் தரமான ஒரு விமானத்தை, இதை காட்டிலும் மேம்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் மிக்க ஒரு விமானத்தை நோக்கி நாம் நகர வேண்டிய தேவை நமக்கு எழலாம். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது குறித்தெல்லாம் பேச வேண்டியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் எங்க பேசுறாருங்கிறது முக்கியம். எங்கெல்லாம் பேசுறார்? வானொலியில பேசுறார். அவரை கேள்வி கேட்கறதுக்கு இடம் இல்லை. அது எல்லாமே ஒரு வழி பாதையா இருக்கு. நான் பேசுறேன், நீ கேட்டுக்கோங்கிறது. அல்லது தேர்தல் பிரச்சார மேடைகளில் போய் பேசிக் கொண்டிருக்கிறார். அது இன்னும் மோசமானது. முதலில் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது. அதை தான் வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கேட்கிறது. கடந்த காலத்தில் காங்கிரஸ் இதை செய்திருக்கிறது, அதனால்தான் அதை கேட்கிறது. இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அடுத்த தலைமுறை அரசியல் தலைவர்களுக்கு ஒரு போரை எப்படி கையாளணும் இதெல்லாம் பற்றி அவர்களுக்கு இந்த விஷயங்களை, அனுபவங்களை பகிரும்போது தான் ஒரு பாடம் கிடைக்கும்.
அப்போ அதை செய்ய வேண்டிய கடமை வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கு. அவர் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அது அவருடைய கடமை. இந்த விஷயத்தில் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் கார்கே இவர்களுடைய குரல்கள் மிக முக்கியமானவை அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி திரு சமஸ். நன்றி விஜயன்.